ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மகாபாரத இதிகாசத்தில் வாழ்ந்தவர்களின் ராசி நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. பொதுவாக உங்கள் ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களோட கேரக்டரை குறிக்குங்க. அதனால தான் ராசி நட்சத்திர குணநலங்கள் அப்படிங்கிறது பல பேருக்கு ஒத்துப்போகும். அவங்கவுங்களோட ராசியை பொறுத்து அவங்கவுங்களோட குணநலங்கள் அப்படின்றது கரெக்டாகவே அமையுங்க. அது தவிர இந்த மகாபாரதம் அப்படின்ற இதிகாசத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு தனிநபரை எடுத்துட்டாலும் அது யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களோட கேரக்டர் மகாபாரதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பற்ற இதிகாசமான மகாபாரதத்தில் எண்ணற்ற பாத்திரங்கள் படைக்கப்பட்டுள்ளன. இந்த கதையில் வரும் ஒவ்வொரு பாத்திரமும் ஏதோ ஒரு படிப்பினையை நமக்கு கொடுக்கின்றன. அதே போல இந்த இதிகாச புருஷர்களின் ராசி நட்சத்திரங்களை நாம் இப்போ பார்க்கலாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ராசி நட்சத்திரம் பார்த்து தான் பெயர்களை வைப்பார்கள். பாண்டவர்களில் நகுல சகாதேவர்கள் பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ஞானம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். சரிங்க, இப்போது மகாபாரதத்தில் வாழ்ந்த நிஜ கதாபாத்திரங்களின் ராசி நட்சத்திரங்களை இப்போ நம்ம பார்க்கலாங்க. உங்களுக்கு மேட்ச் ஆகிற ராசி நட்சத்திரம் எதுன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் முதல்ல வாசுதேவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிருஷ்ணருடைய அப்பா. அவரோட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். அடுத்ததா தேவகி, இவங்க கிருஷ்ணருடைய அம்மா. இவங்களோட ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். அடுத்ததா மகாபாரத சூத்திரதாரி அப்படின்னே சொல்லலாம், ஸ்ரீ கிருஷ்ணர். அவரோட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜமதக்னியின் புதல்வன், மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர். இந்த பரசுராமர் பிறந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கன்னி ராசி, நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு வம்ச சக்கரவர்த்தி, அஸ்தினாபுரத்தின் மகாராஜா, 100 பிள்ளைகளை பெற்றெடுத்த திருதராஷ்டர். அவர் எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரது தனுசு ராசி, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம். அடுத்ததா திருதராஷ்டரின் மனைவி, கௌரவர்களின் தாய் காந்தாரி. இவங்களோட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா சதய நட்சத்திரம். அடுத்ததா கங்கை மைந்தன் பிதாமகன் பீஷ்மர். பீஷ்மரோட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பெயர் தேவவிரதன். தந்தை சாந்தனுவின் ஆசையை நிறைவேற்ற தியாகம் செய்தவர் இந்த பீஷ்மர். பீஷ்மர் அப்படின்னு சொன்னாவே யாரும் செய்ய முடியாத தியாகத்தை செய்தவர் என்பது பொருளுங்க. அந்த பீஷ்மரின் ராசி தனுசு ராசி. அந்த பீஷ்மரோட நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அடுத்ததா பாண்டுவின் சகோதரர், மகா நீதிமானான விதுரர். இந்த விதுரர் அவரோட பிறந்த ராசி அப்படின்னு பார்த்தா அவரது ரிஷப ராசி, நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவரோட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அடுத்ததாக பாண்டவர்களோட தந்தை பாண்டு, இவரோட ராசின்னு பார்த்தா கன்னி ராசி, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா உத்திரம் நட்சத்திரம். பாண்டுவோட மனைவி குந்தி தேவி, அதாவது பாண்டவர்களோட தாய் குந்தி தேவி, இவங்களோட ராசி அப்படின்னு பார்த்தா மிதுன ராசி, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா திருவாதிரை நட்சத்திரம். அடுத்ததாக பகடை மன்னன் சகுனியோட ராசி. சகுனியோட ராசி கும்பராசி, சகுனி பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா சதய நட்சத்திரம். அஸ்தினாபுரத்தின் சந்திரகுல மகாராஜர் சாந்தனுவின் ராசியும் அவர் மனைவி
மீனவ குலப்பெண் சத்தியவதியின் ராசியும் ஒரே ராசி தான். அதாவது 2 பேருக்குமே கும்ப ராசி. நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா கூட 2 பேருக்குமே ஒரே நட்சத்திரம் தான், அது சதய நட்சத்திரம். அடுத்ததா அங்க தேசத்தின் மன்னன், நட்புக்காக தண்ணியே கொடுத்த சூரிய புத்திரன் கர்ணன். இந்த கர்ணனோட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்ம ராசி. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரும் தர்மத்தின் தலைவனுமான தர்மன் பிறந்த ராசி விருச்சிகம். அவரோட பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம். கதாயுதத்தில் சிறந்த வீரன் பீமனின் ராசி அப்படின்னு பார்த்தா அவரதும் சிம்ம ராசி. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். அடுத்ததா மகாபாரதத்தோட ஹீரோ அப்படின்னே சொல்லலாங்க, காண்டிபதாரி. வில்வித்தையில் பராக்கிரமம் படைத்த அர்ஜுனனின் ராசி. அவரோட ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. அர்ஜுனனின் ஜன்ம நட்சத்திரம் பார்த்தா பூராடம் நட்சத்திரம். அடுத்ததா நகுல சகாதேவர்கள். இந்த நகுல சகாதேவர்கள் 2 பேருக்குமே ஒரே ராசி தான், ஒரே நட்சத்திரம் தான். இவங்களோட ஜன்ம ராசி அப்படின்னு பார்த்தா அது மேஷ ராசி. ஜன்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம். பாண்டவர்களோட மனைவி பாஞ்சால நாட்டு இளவரசி திரௌபதி. இவங்களோட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. திரௌபதியின் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம். அர்ஜுனனை விஞ்சும் வீரம் படைத்த அர்ஜுனனின் மைந்தன் அபிமன்யு மேஷராசி. அவரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். அடுத்ததா கௌரவர்களின் அரசன் துரியோதனனின் ராசியை பற்றி பார்க்கலாங்க. துரியோதனனின் ஜன்ம ராசி சிம்ம ராசி. ஜன்ம நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். கடைசியாக துரியோதனனின் தம்பி துர்சாசனன், அவரோட ராசியை பார்க்கலாம். அவரோட ராசி மீன ராசி. ஜன்ம நட்சத்திரம் உத்திரடாதி நட்சத்திரம். மகாபாரதம் எனும் இதிகாச காவியம் நமக்கு சொல்லும் நீதிகள் ஏராளம். ஒவ்வொரு பாத்திரமும் நமக்கு ஒரு கதை சொல்லும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படின்றத அப்பட்டமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும் காவியம் மகாபாரதம். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.